கிட்டத்தட்ட $300 அந்த வீடியோ மூலியமா தான் பண்ணேன். அதுவும் 1000 வியூஸ் போல. பட் அதுல எனக்கு 716 பிசினஸ் தான். மதன் கௌரி இருக்காரு, இல்ல ஏ டு டி நந்தா இருக்காரு. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அதுதான். என்னதான் பண்ணாலும் என்னுடைய யூடியூப் வீடியோக்கு வியூஸ் வரவே மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப டீமோட்டிவேட்டா இருக்கு. இதே மாரி தான் இன்னொருத்தன் வீடியோ போடுறான். பட் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூஸ் இருக்கு. ஸோ எனக்கு இந்த யூடியூப் செட் ஆகல போல. நான் பேசாம யூடியூப் விட்டு போயிரலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது உங்களுக்கான ஒரு வீடியோ தான். ஜென்ரலா எல்லாருமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது, நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்னன்னா, நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும். நெறைய வியூஸ் வர மாரி வீடியோஸ் ரெடி பண்ணி போடணும்னு சொல்லுவோம். அது நம்மள என்கரேஜ் பண்ணும். அடுத்த ஒரு ஆங்கிள்ல இருந்து இது ஒரு ஏர்னிங்ஸா கன்வெர்ட் ஆகும். பட் இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. எல்லாருக்குமே அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்னிங்ஸ். யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ணுங்கிறது தான் கான்செப்ட். அதுக்காக யூடியூப்ல வியூஸ் வந்தா தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு இருந்தீங்கன்னா, அது ரொம்ப ஒரு தப்பான அல்காரிதம். யூடியூபோட அல்காரிதத்த நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க எப்படி தெரியுமா கம்பேர் பண்ணிக்கிறீங்க? நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டோ, இல்ல உங்களுடைய ஃபேமிலில வேற யாராவது ஒருத்தர் வந்துட்டு, நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ண மாரியோ, இல்ல உங்களுக்கு அப்புறம் தான் அவங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சடனா டக்கு டக்குன்னு வியூஸ்லாம் வந்திருக்கும். ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்கிரீஸ் ஆயிருப்பாங்க. பட் நம்மளுடைய சேனலுக்கு அந்த அளவுக்கு வரலன்னு சொல்லி, நீங்க அவங்களோட கம்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அதுதான். ஏன் அப்படின்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ண ட்ராக் வேற, அவங்களோட ட்ராக் வேற. எக்ஸாம்பிள்க்கு நீங்க டெக்னிக்கல் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அவிங்க வந்து சினிமேட்டிக்கா இல்ல என்டர்டெயின்மென்ட் பேஸ்ட்ல சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏர்ன் பண்றதுல இங்க யூடியூப் பொறுத்தவரைக்கும் டிஃபரண்டான கேட்டகரி, டிஃபரண்டான நீச்சுக்கு டிஃபரண்டான ஏர்னிங்ஸ் வரும். என்னதான் அவங்க வந்து மில்லியன் வியூஸ் எடுத்தாலுமே சிலருக்கு நம்மளுடைய டெக்னிக்கல் சேனல்ல வரக்கூடிய 1000 வியூஸ்க்கே சில நேரங்கள்ல அது ஈக்குவல் தான். பட் இத வந்து நீங்க தேவையில்லாம வெளியில பார்க்குற அந்த வியூஸ் கவுண்டோட, வெளில பார்க்குற சப்ஸ்கிரைபரோட கம்பேர் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள்க்காக சொல்லணும் அப்படின்னா, நம்ம அம்பானி வந்து மேரேஜுக்கு இவ்ளோ கோடி போட்டு செலவு பண்ணாரு, அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய பேர் பேசிட்டு இருப்போம். ஆனா கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, அவரு எவ்வளோ சம்பாரிச்சாரோ அம்பானி, அவரு செலவு பண்ண கல்யாணத்தோட காஸ்ட்டு ரொம்ப கம்மி தான். அவருடைய ஏர்னிங்ஸ பொறுத்தவரைக்கும். பட் இதே நம்மள மாரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்கிற நாம, வருஷத்துக்கு ஒரு 12,00,000 சம்பாரிக்கிறோம் ஹையஸ்ட் அப்படின்னா கூட, ஒரு கல்யாணத்துக்கு நம்ம செலவு பண்றது 15,00,000 20,00,000 நம்ம செலவு பண்ணுவோம். இப்ப சொல்லுங்க, ஒரு வருஷத்துல நம்ம சம்பாரிக்கிறத விட எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி தான் நாம ஸ்பெண்ட் பண்றோம். ஓகேவா? இந்த இதுல நாம பணக்காரரா? இல்ல அவரு வந்துட்டு அவரு ஒரு வருஷத்துல எவ்ளோ ஏர்ன் பண்ணியிருப்பாரு? அவரு எத்தனாயிரம் கோடி செலவு பண்ணி அந்த கல்யாணத்த பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தா, ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்ல தான் அவரு பண்ணியிருக்காரு. ஸோ இதுல நம்ம அவர வந்து அ கன்செப்ஷனரின்னு சொல்றதா? ஸோ அதனால கம்பேரிசன்ங்கிறது ப்ராப்பரான வேல இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் குடுத்தேன். இப்போ நான் ஒரு டெக்னிக்கல் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? என்னுடைய யூடியூப் டாக் ஃப்ரீ எடுத்துக்கங்க. இந்த சேனல்ல நான் போடும்போது என்னுடைய ஒரு சில வீடியோக்கு நல்ல வியூஸ் வந்திருக்கும். சில வீடியோஸ்க்கு 1000 வியூஸ விட கம்மியா கூட இருக்கும். அதுக்காக அந்த வீடியோ வொர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் அதே ஆங்கிள்ல வொர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நெனச்சீங்கன்னா ரொம்ப தப்பு. அதே ஆங்கிள்ல நான் இன்னொரு வீடியோவும் போட்டிருப்பேன். எதனால அப்படின்னா, சில வீடியோ எனக்கு 5000 வியூஸ் வந்தாலும் சரி, 10,000 வியூஸ் வந்தாலும் சரி, சில வீடியோல 800 வியூஸ் வந்திருக்க அந்த எர்னிங்ஸ் கூட அந்த வீடியோஸ்லாம் எனக்கு குடுக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரீசென்ட்டா போட்டிருக்க நான் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 857, 900க்குள்ள தான் வியூஸ் வந்திருக்கும். பட் அந்த வீடியோ எனக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளோ குடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, YouTubeலயே நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கு. அதையும் ரெஃபர் பண்றேன். அந்த வீடியோ மூலியமா எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் டிசம்பர் 1 டூ டிசம்பர் 15 ஜஸ்ட் இந்த 15 நாளைக்கு கிட்டத்தட்ட $300 அந்த வீடியோ மூலியமா தான் நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமா ஏர்ன் பண்ணேன். ஸோ என்னுடைய டார்கெட் அந்த வீடியோக்கு வியூஸ் வரது மட்டும் கிடையாதுங்க. அந்த வீடியோ மூலியமா கன்வர்ஷன் நடக்கணும். ஸோ $300 அந்த வீடியோ எனக்கு ஏர்ன் பண்ணி குடுத்திருக்குது. இந்த 15 நாளைக்கு. யாருமே இந்த மாரி லைவா உங்களுக்கு ஷோ பண்ணவே மாட்டாங்க. இது வந்து உங்களுடைய மோட்டிவேஷனல் பர்ப்பஸ்க்காக தான். நான் என்ன பர்ப்பஸ்க்காக அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணேன், அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிருக்கா? அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே ஆங்கிள்ல தான் நீங்களும் உங்களோட யூடியூப் வீடியோ நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, எந்த மாரிலாம் நீங்க ஏர்ன் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இதுவுமே காமிக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வீடியோ 800 வியூஸ் தான். பட் அதுல எனக்கு 1000 வியூஸ் வந்தாலே $38 கிடைக்கும். மறந்துறாதீங்க. $38 கிடைக்கும். பட் இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, வெளியில போயிட்டு அந்த வீடியோக்கு பாருங்க, வெளியில உங்களுடைய காம்படிட்டரோ அவரு வந்து போட்டாரு. அவருடைய சேனல்ல 50,000 வியூஸ்லாம் வந்திருக்குன்னு. அப்படி கிடையாது. என்னுடைய அந்த வீடியோக்கு நான் யூஸ் பண்ண கீவேர்டு இதெல்லாம் பொறுத்து எனக்கு அதுல நல்ல ஒரு எர்னிங்ஸ் யூடியூப் சைட்லருந்து வரும். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் அஃபிலியேட் கமிஷன் டார்கெட் பண்ணி அந்த வீடியோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால 15 நாள்ல எனக்கு இந்த $300. இதே லாஸ்ட் மந்த் எடுத்து காமிக்கிறேன். இதே மாரி இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணேன். இது யாருமே வந்து ஓப்பனா உங்களுக்கு காமிக்கவே மாட்டாங்க. பட் நான் காமிக்கிறேன். புரிஞ்சுக்கங்க. இங்க பாருங்க. லாஸ்ட் மந்த்ல ஒரு 29 கன்வர்ஷன் அதே மாரி இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணேன். அதுவும் 1000 வியூஸ் போல. பட் அதுல எனக்கு 769
வந்து எனக்கு ஏர்ன் பண்ணி குடுத்துருக்கு அந்த வீடியோ. ஸோ இது வந்து நான் உங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுங்கிற பர்ப்பஸ்க்காக தான். என்னுடைய அல்டிமேட் கோல் என்னன்னா, ஈவன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்ல கூட சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, "சார் உங்களுடைய வீடியோக்கு வந்து வியூஸ் கவுண்ட் கம்மியா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு, நீங்க டிஃபரண்டான ஆங்கிள்ல எங்களுக்கு வீடியோஸ் குடுக்குறீங்க." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அல்டிமேட்டா ப்ரோ நான் ஓப்பனா சொல்றேன். இங்க யாருமே யூடியூபா இருக்கட்டும், இல்ல வேற எதுவுமே இருந்தாலும் சரி, இங்க ஹெல்ப் எல்லாத்தையும் தாண்டி நான் ஜெனரலா சொல்றது என்னன்னா, பிசினஸ் தான். இங்க எல்லாருமே. நான் உங்களுக்கு குடுக்குறேன் அப்டின்னா, டிஃபரண்டான ஆங்கிள்ல உங்களுக்கு அரைச்சமாவே அரைக்காம, டிஃபரண்டா குடுக்கணுங்கிறதுக்காக கீவேர்ட் அனலைஸ் பண்ணி, அந்த கீவேர்டுக்கு வியூஸ் வருதோ இல்லையோ, அதுக்கு நாம குடுக்கணும். என்ன ஆகும் அப்டிங்கிறதுக்காக தான் நான் அதுக்கேத்த மாரி வொர்க் அவுட் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் குடுக்குறேன். ஒரு 2, 3 வீடியோ தான் ஒரே டாபிக்ல போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேற ஒரு டாபிக்ல வொர்க் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ என்ன பண்ணுவேன் அப்டின்னா, நான் என்னலாம் ஸ்டடி பண்றேனோ, நான் என்னலாம் வொர்க் அவுட் பண்றேனோ, அத தான் நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ அதோட அல்டிமேட் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இதுலருந்து எனக்கு வியூஸ் இவ்ளோ வந்தாலும், இதுலருந்து லாஸ்ட்டா அல்டிமேட்டா எனக்கு ஏர்னிங்ஸ் எங்கருந்து வரணும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேன். அந்த ஆங்கிள்ல தான் நான் வொர்க் பண்றேன். இப்படி நீங்க உங்களோட யூடியூப் சேனல நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்களா? இந்த ஆங்கிள்ல தான் வீடியோ போட்டீங்களா? இல்ல ப்ரோ நான் வந்து வீலாக் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுல என்னத்த போய் நான் இந்த மாரி ஓகே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியாதுன்னு நெனச்சீங்கன்னா, ரொம்ப தப்பு. நீங்க அந்த வீடியோ சேனல்ல எப்படி வேணாலும் பண்ணலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்கு. ஸ்பான்சர்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்பான்சர்ஸ் உங்கள வந்து ரீச் பண்ணணும்னா, அதுக்கு நீங்க எப்படி வொர்க் அவுட் பண்ணணும்னு ஒரு கான்செப்ட்டே இருக்கு. நம்ம YouTubeல எல்லாமே சொன்ன உடனே ஓப்பன் பண்ணி விட்டோம்னே டப்ப டப்ப டப்பன்னு எல்லாரும் ஓடுற மாரி நாமளும் ஓடுவோமே தவிர, பட் இந்த மாரி வீடியோஸ் போட்டா ஸ்பான்சர்ஸ் நம்மள அப்ரோச் பண்ணுவாங்களா? அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாரி வீடியோஸ்க்கு வியூ கவுண்ட் கம்மியா இருந்தாலுமே, YouTube சைட்லருந்து ஏர்னிங்ஸ் நமக்கு வருமா? அப்படிங்கிறத என்னைக்காவது நீங்க அனாலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்படிங்கிறத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க. இதுவரைக்கும் நீங்க மத்தவங்க காம்படிட்டருக்கு இந்த வீடியோ ட்ரெண்டிங்ல போற டாபிக் பேசுறது தப்பு இல்லைங்க ப்ரோ. அது சப்ஸ்கிரைபர்ஸ் இன்கிரீஸ் பண்றதுக்காகவோ, சில வீடியோக்கு வியூஸ் வருதுங்கிறதுக்காக தான். பட் எல்லாருடைய சேனலும் ஈவன் நீங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட் எடுத்துக்கங்க. இப்போ மதன் கௌரி இருக்காரு, இல்ல ஏ டு டி நந்தா இருக்காரு. எல்லாருடைய வீடியோ கவுண்ட் எடுத்து பாருங்க. நீங்க பார்க்குறது ஒரு 3 டிஜிட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். 250K 1000 வியூஸ் வந்திருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, 750,000 வியூஸ் கூட வந்திருக்கும் அவங்களோட வீடியோஸ். அதுக்காக எல்லா வீடியோவுமே ஒரே அளவுக்கு ஓடிருக்குமான்னு கேட்டா கிடையாது. சிலது ட்ரெண்டிங்க்காக, நியூஸ்க்காக போயிருக்கலாம். சிலது அவங்களுக்கு தேவைப்பட்டா தான் பார்ப்பாங்க. ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேனே. இப்போ நம்ம சினிமால இன்னைக்கு நடந்திருக்க ஒரு புதுசா ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்த பத்தி பேசும்போது, அந்த ட்ரெண்டிங்ல இருக்கும்போது எல்லாருமே அதுக்கு குடுப்பாங்க. வியூஸ் கவுண்ட் வரும். இதே கையில அடிபட்டுச்சுன்னா, அத எப்படி நான் வந்து ரெக்கவர் பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா, எவ்வளோ பேர் அந்த வீடியோ பார்க்க போறாங்க? கையில அடிபட்டவன் தானே பார்ப்பாங்க. அதுக்காக என்னோட யூடியூப் வீடியோ யாரும் பார்க்கல. யாருக்குமே என்னைய வந்து புடிக்கல. அப்ப என்னுடைய யூடியூப் வீடியோக்கு வேல்யூவே இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப தப்பு. நாம யாருக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ, அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னாவே, யூடியூப நாம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு அர்த்தம். நீங்க போட்ட வீடியோவ யூடியூபும் புரிஞ்சுக்கிச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் கான்செப்ட். அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க அது வீலாக் என்டர்டெயின்மென்ட்டா இருந்தாலும் சரிங்க, இல்ல எஜுகேஷன் ஓரியன்டடா இருந்தாலும் சரிங்க, நீங்க செலக்ட் பண்ற நீச்ல எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத கூகுளோட ஃப்ரீ டூல் தான். கூகுள் கீவேர்ட் பிளானர். தெரியாதீங்க, மறக்காம இந்த வீடியோ போய் பாருங்க. நான் காமிச்சிருக்கேன். அடுத்து ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல எந்த மாரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி போடலாம்? எந்த மாரி வார்த்தைகள டைட்டில்ல போடலாம்? ஏங்க ரேங்க் ஆகுறதுங்கிறது ஒரு அல்டிமேட் கோல். அது எல்லாத்தையும் தாண்டி கீவேர்ட எந்த இடத்துல நம்ம ஸ்டஃப்பா போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எந்த இடத்துல போடணும். சில வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் நெறைய போடலாம். அன்வான்டட் கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாவே, யூடியூப்ப பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வீடியோவ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுலயே ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் எங்கிருந்து அவன் உங்களுக்கு நல்ல ஒரு ஹை ஆர்பிஎம் இருக்கிற மாரி உங்களுக்கு குடுப்பான். ஆர்பிஎம்னா அதாவது ரெவென்யூ பெர் மைல்ன்னு சொல்லுவாங்க. 1000 வியூஸ் ஓடிந்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வரும். சில வீடியோக்கு எனக்கு 10,000 வியூஸ் வந்தவை. இத நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். 10,000 வியூஸ் வந்தா $7 வருதுன்னா, ஒரே ஒரு வீடியோக்கு 1000 வியூஸ் வந்தா $38 தருவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபரண்டான ஆங்கிள் இருக்கு. நான் இந்த ஒரு யூடியூப் சேனல் மட்டும் கிடையாதுங்க. நான் 4 டூ 5 யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டுருக்கேன். 2 ஃபேஸ்லெஸ் சேனல் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால தான் சொல்றேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. இப்ப இந்த யூடியூப் சேனல்ல எனக்கு தெரிஞ்சது. நான் கத்துக்கிட்டது. நான் எங்கெங்கலாம் டிஃபரண்டான ஆங்கிள்ல லேர்ன் பண்றேனோ, அத வந்து வொர்க் அவுட் பண்ணி பார்த்து எனக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா, அத உங்களுக்கு குடுக்கணும்னு சொல்லி பண்றேனே தவிர, ஒரே ஆங்கிள்ல மட்டுமே கிடையாது. இந்த நீச் என்னவோ, அந்த நீச்சுக்கு நான் வொர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது போக எனக்கு டிஃபரண்டான ஆங்கிள் இருக்கு. அதுல என்ன என்ன பண்ணா எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் நல்லா வரும் தெரிஞ்சுட்டு, நான் அதுக்கேத்த மாரி வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் கான்செப்ட். அதனால நீங்க எந்த ஒரு இடத்துலயுமே வியூஸ் கவுண்ட் கம்மியா இருக்குன்னு உங்க ஃபேமிலில இருக்கிறவங்க சொல்றாங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்ல இருக்கவங்க சொல்றாங்க. உங்களுக்கு யூடியூப் செட் ஆகல அப்படின்னு சொல்றாங்கன்னா, தூக்கி போடுங்க. மேட்டரே கிடையாது. எப்பவுமே நான் திரும்பவும் சொல்றேன், எண்ணிக்கைங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது தான். ஆனா, உங்களுடைய அல்டிமேட் கோல் அது கிடையாது. நீங்க ஏர்ன் பண்ண தான் வந்திருக்கீங்க YouTubeல. ஸோ ஏர்ன் பண்றதுக்கு என்னென்ன இருக்கு? வியூஸ் வந்தா மட்டும் தான் ஏர்ன் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு அத விட்டுருங்க.
எந்தெந்த இதுக்கெல்லாம் அவங்க ஏர்னிங்ஸ் குடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதில ஒர்க் அவுட் பண்ணுங்க. டெஃபினட்டா நல்ல ஒரு ரிசல்ட் வரும். நான் அந்த ஆங்கிள்ல தாங்க ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஆங்கிள்ல தான் என்னோட யூடியூப் சேனல்லயும் நான் வீடியோ போட்டுட்டே இருக்கேன். இது எல்லாமே அல்டிமேட் மனி தான். அல்டிமேட் இது பிசினஸ் தான். அதனால யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ஏர்ன் பண்ணுங்கிற கான்செப்ட்ல தானே ஸ்டார்ட் பண்ணீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸ்லாம் கண்டிப்பா ஏதோ ஒரு ஆங்கிள்ல வந்துருங்க. ஆனா நீங்க ஏர்ன் பண்றதுக்கு என்னங்கிறத அத அனலைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைபரே உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரி. ஓகேவா? ஸோ மறக்காம அந்த ஆங்கிள்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. டிமோட்டிவேட்லாம் ஆவறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. இத நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து லேர்ன் பண்ணி தான் அதில ஏர்ன் பண்ணவே முடியும். லேர்ன் பண்ணாமலே எடுத்த உடனே ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பிக்சர் இருக்குன்னு நெனைக்கிறேன். பயப்படாதீங்க. நீங்க என்ன பண்ணீங்களோ சரியா பண்ணிட்டு இருக்கீங்க. அத கன்டின்யூ பண்ணிக்கங்க. கண்டிப்பா சக்சஸ் உங்கள தேடி வரும். ஆல் தி பெஸ்ட்.